ஹலோ டெக்கீஸ், வெல்கம் டு அவர் செகண்ட் வீக் ப்ராசஸ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஜாப் என்னோட ஃப்ரெண்டுக்கு எடுத்துறதுக்கு நான் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வீக்லி போட்டுட்ருக்கோம். ஸோ அதோட செகண்ட் வீக் ப்ராசஸ் அது. ஸோ யாராச்சும் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா தெரியுறதுக்காக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் வீடியோ அண்ட் தென் ஃபஸ்ட் வீக் ப்ராசஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் இன்டர்வியூ என்னன்னு சொல்லி அவங்களுக்கு கால் லெட்டர் வந்திருக்குன்னா அந்த இன்டர்வியூவில் அவங்க செலக்ட் ஆனாங்களா ஆகலையா, இன்னுமே இந்த சீரிஸை கண்டினியூ பண்ண போகிறோமா இல்லையா, அண்ட் தென் சேம் டைம் அவங்களோட லிங்க்டின் சைட்லையும் நௌக்ரி ப்ரொஃபைல் சைட்லையும் என்னென்ன மாதிரியான ஆப்டிமைசேஷன்லாம் நாங்கள் பண்ணோம், திருப்பி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட் செகண்ட் வீக்கோட ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நாங்கள் உங்கள் எல்லாத்தையும் சொல்ல நினைக்கிறது, போன ஃபர்ஸ்ட் வீக் ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தோம். ரெஸ்யூம், நௌக்ரி ப்ரொஃபைல் எல்லாமே உங்களுக்கே தெரியும். அது மூலிமா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கால் லெட்டர் வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா அவங்க போய் அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணினோடனே 2 to 3 ரவுண்டு கிட்ட வச்சாங்களாமா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 நாளில் சொல்கிறோம் நாங்கள். ஸோ நாங்களும் 2 நாளுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணி பார்த்தோம். டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாதனால ப்ராசஸ் பண்ண முடியல, மற்ற கேண்டிடேட் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பிகாஸ் இவங்க ஆல்ரெடி படிச்சது வெறும் கோர் ஜாவாவும் ப்ளஸ் சேம் டைம் சீக்வல் மட்டும் தான் தெரியும். ப்ளஸ் காலேஜில் படித்தது HTML, CSS, JavaScript லைட்டாக தான் தெரியும். ஸோ இதை வச்சு அவங்க ஃபுல் ஸ்டாக் ட்ரை பண்ணுறப்போ அவங்களால அதை கிளியர் பண்ண முடியல. ஸோ அதுக்கான டெக்னிக்கல் லேர்னிங் ப்ராசஸும் இன்னும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. அதை பற்றி என்ன ஆகுது அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஒரு சோகமான நியூஸ் என்னென்னா அவங்க செலக்ட் ஆகலை, ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. ஓகே ஃபைன். ஸோ இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா விட போகிறது கிடையாது. அடுத்தடுத்த வீக்கில் உங்களுக்கு எத்தனை இன்டர்வியூ எடுத்து கொடுக்க போகிறேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீக்குக்கு எத்தனை இன்டர்வியூ கால் லெட்டர் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட நௌக்ரி ப்ரொஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீக் நௌக்ரி ப்ரொஃபைலில் நமக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொஃபைல் 0ல் இருந்ததை கிட்டத்தட்ட 2 வாரத்தில் 170 பேத்துக்கு மேலே HR விசிபிள் ஆகிற அளவுக்கு அவங்க ப்ரொஃபைல் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா மண்டே, நேற்று ஒரு நாளில் மட்டும் அவங்க ப்ரொஃபைல் 35 பேத்துக்கு மேலே பார்த்துருக்காங்க. நீங்கள் ஸ்டார்ட் சேலஞ்ச் பண்ணுற பார்த்துருப்பீங்க, வெறும் 0 ஒருத்தர் பார்த்துருந்த ரெஸ்யூம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30 பேத்துக்கு மேலே பார்க்க வச்சிருக்கோம். இங்கே சாட்டர்டே சண்டே லீவுங்கனால டவுனாக இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம பண்ண ப்ராக்ரஸில் என்னன்னு சொல்லிட்டு 20 பேர் அந்த மாதிரி பார்த்துருந்தாங்க. பட் இந்த வீக் அதெல்லாம் தாண்டி 35 பேர் கிட்ட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு நம்ம ப்ரொஃபைல் ஆப்டிமைஸாக போயிட்டு இருக்கு. எப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிங்கன்னா ஒரு 1 வீக் 2 வீக் டைம் எடுத்துக்கும். நௌக்கரிக்கே இது என்ன மாதிரியான ப்ரொஃபைல்னு ஸ்ட்ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்லி கால்ஸ் வர இந்த மாதிரியான ப்ரொஃபைல் தான் சொல்லி நிறைய பேருக்கு அதை புஷ் பண்ண ஆரம்பிக்கும். மேபி HRs யாராச்சும் பார்க்குறாங்க அப்படின்னா. ஸோ அதனால் இன்னும் அப்கமிங் வீக்கில் நிறைய பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஸோ செகண்ட் வீக்கில் ஃபர்ஸ்ட் டேவே மண்டேவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 பேர் கிட்ட பார்த்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே 10 பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எந்தெந்த கீ ஸ்கில்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கணும் இங்கே பாருங்கள். ஜாவா ஃபுல் ஸ்டாக் ஃப்ரெஷர்ஸ் 2023 2022லாம் கூட ஒர்க் ஆகிருக்கு. இதெல்லாம் எதுக்காக ஒர்க் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 2022ல் பாஸ் அவுட் ஆனவங்க 2023ல் பாஸ் அவுட் ஆனவங்கன்னு சொல்லி HR போட்டு சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த கீவேர்டு நம்ம ரெஸ்யூமில் போட்டிருப்போம்ல, இவங்க இந்த இயர் இந்த இயர் பாஸ் அவுட் ஆகிட்டுன்னா அதெல்லாம் கீவேர்டாக ஒர்க் ஆகி தான். இப்போ பார்த்தீங்கன்னா 2022 அதில் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 2023ல் 4 டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நௌக்கரியோட அவங்களோட ப்ரொஃபைல் அப்டேட். ஓகேங்களா, ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. போன வாரத்தோட இந்த வீக் ரொம்ப அதிகமாகவே போயிட்டு இருக்கு. அண்ட் தென் சேம் டைம் அவங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலையும் நாங்கள் கொஞ்சம் கனெக்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் எங்களுக்கு வாண்டடாகவே பார்த்தீங்கன்னா ஜாப் ஓப்பனிங்க்கு இங்கே பாருங்கள் த்ரூ லிங்க்டின் பல்காக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்து நீங்கள் ஜாப் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம ப்ரொஃபைலை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கனால மேபி இவங்க பேக்எண்ட்லேருந்து லிங்க்டினில் சர்ச் பண்ணுறப்ப ஒரு 100 200 300 ப்ரொஃபைலுக்கு சிங்கிள் டைமில் என்னன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பல்க் மெசேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோடது விழுந்திருக்கு போல். லிங்க்டின் ப்ரொஃபைல் ரொம்ப ஆப்டிமைஸாக தான் போயிட்டு இருக்கு. பட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்திருக்கு, இன்னும் ஃப்ரெஷருக்கு உங்களுக்கு வரல. ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் ஷேர் பண்ணுறேன். ஸோ போன வீக் நம்ம மெசேஜ் பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருந்தோம். அந்த ஹெச்ஆர்ட்டு என்னன்னு சொல்லி நம்ம அமைச்சிருக்கோம். அவரும் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங், நான் உங்களுக்கு கெட் பேக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கம்பெனிலேருந்து இன்னும் ஹோலில் தான் இருந்துட்டு இருக்கு. மேபி இவரையும் லிங்க்டின் மூலிமா ரீசார்ஜ் பண்ணுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா லிங்க்டினோட அப்டேட். ஓகேங்களா, அண்ட் தென் அதை தாண்டி நம்ம நௌக்கரி மூலியமாவோ லிங்க்டின் மூலியமாவோ மற்ற போர்ட்டல்ஸ் மூலியமாவோ என்னென்ன கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கோங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் என்ன மாதிரி ஸ்டேட்டில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்ளை பண்ணுறீங்க, அந்த மாதிரி எல்லா விஷயமும் தெரியும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எந்த போர்ட்டல் மூலிமா ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, என்ன ரோலுக்கு அப்ளை பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் மென்ஷன் பண்ண மாதிரியே நம்ம என்னென்ன அப்ளை பண்ணிட்டு இருக்கோம், நௌக்கரி மூலிமா யாருக்கு புஷ் பண்ணுறோம், லிங்க்டின் மூலிமா யாருக்கு புஷ் பண்ணுறாங்கிறது ஒரு டேட்டா மாதிரியே கம்ப்ளீட்டாக நாங்கள் மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த வீக்கில் ஒரு 20 to 30 கம்பெனிக்கு மேலே மெசேஜ் பண்ணி அமைச்சிருக்கோம். சும்மா நார்மலாக அப்ளை பண்ணது கிடையாது. மெசேஜ் அவங்களுக்கு லிங்க்டினில் பண்ணதாக அவங்களுக்கு மெயில் போட்டது, அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்பெனிஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். அதையும் நோட் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அண்ட் தென் சேம் டைம் மெயிலும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நௌக்கரி ப்ரொஃபைல். அண்ட்
அண்ட் தென் சேம் டைம் லிங்க்டின் அண்ட் தென் நோஷனோட அப்டேட். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக இருந்து ஜாப் எடுக்கணும்னு நினச்சா ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அப்படி ட்ரை பண்ணுற நிறைய பேருக்கு ஒரு கரெக்டான பாத் எதுவுமே தெரிஞ்சிட மாட்டேங்குது. இப்படிலாம் தான் போகணும், என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்லி. அப்படி கரெக்டான பாத் தெரியாமல் நிறைய பேர் 3 months to 6 months இல்லை 1 year கூட ஜாப் எடுக்க முடியாமல் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி வேஸ்ட் பண்ணாமல் ஆல்ரெடி ஜாப் எடுத்தவங்க என்னென்ன மாதிரியான பாத்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அமேசான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ரூவன் ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலிமா ஒரு ப்ரூவன் பார்த்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்கள் எப்படி ஈஸியாக ஐட்டியில் ஜாப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அது கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக தான் நடக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து டக்குன்னு ஐட்டியில் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதாச்சும் ஃப்ரீயாக பார்த்து லேர்ன் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க்காக கொடுத்துருக்கல கிளிக் பண்ணுங்கள். அப்கமிங் நடக்க போகிற அந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணி அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கங்க. மறக்காம மிஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஆல்ரெடி இதை 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி 1500+ பெரிய பெரிய கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ அவ்வளோ பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்க ஒரு விஷயம் தான் அது. ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் வச்சு நாங்கள் எத்தனை இன்டர்வியூ கால் லெட்டர் இந்த வீக்குக்கு நாங்கள் எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்குக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி 3 கம்பெனிலேருந்து இன்டர்வியூ கால் லெட்டர் வந்திருக்கு. இந்த வீக்கில் அவங்க 3 கம்பெனி அட்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் வீக்கோட ப்ராக்ரஸில் ஒரு கம்பெனி ட்ரை பண்ணி பார்த்தோம், ஃபெயில் ஆனோம். அதை கிவ் அப் பண்ணாமல் நிறைய எஃபெக்ட் போட்டு இந்த வீக் 3 அட்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜாவாக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக்கு வித் கோர் ஜாவா அண்ட் ரியாக்ட்டுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரோலுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் சப்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்டர்வியூ ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி L1 சப்போர்ட்டுக்கு ஒரு பெரிய MNC கம்பெனியில் தான் வந்திருக்கு. 3 இன்டர்வியூ கால் லெட்டர் வந்திருக்கு. அது என்னென்ன கம்பெனிஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவன் சைபர் டெக்னு சொல்லி ஒரு பெரிய MNCயில் என்னன்னு சொல்லிட்டு ஐடி சப்போர்ட்டுக்கு ஓப்பனிங் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இதை ஏன் நான் மறக்காமல் அவங்களை ட்ரை பண்ண சொன்னேன்னா, ஏன்னா அவங்க 2022 2023 பாஸ் அவுட் ஆனவங்க பார்க்குறாங்க. சேம் டைம் அவங்க BCA இல்லைனா BSc டிகிரி முடிச்சவங்க ரொம்ப பார்க்குறாங்க. ஸோ பெருசாக அவங்க ஸ்கில் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல போல. இவங்க இந்த 2 கிரைட்டீரியாவிலேயே வராங்க. பிகாஸ் இவங்க முடிச்சது BCA அண்ட் தென் 2023 பாஸ் அவுட்னால சும்மா ஒரு ட்ரை கொடுத்து பார்க்க சொல்லியிருக்காங்க அந்த இன்டர்வியூட ஃப்ரீயர் போகிறதுக்கு. ஸோ இந்த வீக்கில் இந்த ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஓகே ஆயிருக்கு. இந்த வீக் அவங்க அட்டன் பண்ண போகிறாங்க. அண்ட் தென் செகண்ட் கம்பெனியை வேறங்க நெக்ஸ்ட் அட்டன் பண்ண போகிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆராடெக் பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஓகே இருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 14 அக்டோபருக்கு நௌக்ரிலேருந்து வந்த பல்க் மெயில் தான் அது. 14 இல்லைனா 15 அக்டோபர் நடக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஏதாச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா மறக்காம நீங்கள் 15 போக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தாவே தெரியும் 0 to 1 year. ஸோ அவங்க மெயினாக என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் கீழே எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது சீக்கிரம் கோர்ஜாவும். ஸோ அதை வச்சு அட்டன் பண்ண நினச்சிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் செகண்டாக வாங்கினா இன்டர்வியூ கால் லெட்டர் இந்த வீக்குக்கு. அண்ட் தென் தேர்டாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆன்லைனில் ஒரு இன்டர்வியூ நடக்க போகுது. பட் ஸோ அதுக்கான கால் லெட்டர் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு. ஸோ இது இன்னொரு கம்பெனிலேருந்து, பட் இது கம்ப்ளீட்லி ஆன்லைன் தான். ஸோ இந்த கம்பெனிலேருந்து ஸோ மொத்தம் 3 கம்பெனிலேருந்து. ஸோ இந்த செகண்ட் வீக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 கம்பெனிலேருந்து இன்டர்வியூ கால் லெட்டர் வர முடிஞ்சிருக்கு. அதை தாண்டி நிறைய இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோம். L1 L2 அந்த மாதிரி பேசிக்கான ஆன்லைன் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அட்டன் பண்ணியிருக்கோம். அதோட ப்ராக்ரஸும் நான் அடுத்த வீக்கில் இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ எங்களோட கோலை என்ன அப்படின்னா செலக்ட் ஆகிறாங்களோ ஆகலையோ ஸோ ஒரு வீக்கும் ப்ராக்ரஸில் ஃபஸ்ட் வீக்கில் எப்படி ஒரு இன்டர்வியூ கால் லெட்டரோ, செகண்ட் வீக்கில் 3, அடுத்த வீக்கில் 5 10 போகிறப்போ டெஃபினட்டாக 1 or 2 months எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணணும், நீங்கள் என்னென்ன பண்ணுங்கிற ஒரு சின்ன டிப்பு நான் ஃபைனலாக கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும், டெஃபினட்டாக ஷேர் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த 2 வீக் ப்ராசஸில் ஃப்ரெஷருக்கு நான் ட்ரை பண்ணுறப்ப எனக்கே தெரிஞ்ச இந்த விஷயம். ப்ளஸ் சேம் டைம் நான் ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டனால எனக்கு நான் அதை ஃபேஸ் பண்ணல. ஃப்ரெஷராக இருந்து ஃபேஸ் பண்ணுறப்போ நிறைய ஃபேக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் நான் நினச்ச விஷயம். பிகாஸ் நிறைய கம்பெனிஸ் ஃபேக்காக இருந்தான்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி போன டே சொல்லியிருந்தேன் 2000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அதை தாண்டி புது மெத்தடில் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் கம்பெனிலே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. திருப்பி உள்ளே போய் பார்த்தோம், என்னென்னு இன்டர்வியூ எடுத்து போய் பார்த்தோம்னா இல்லை நீங்கள் இங்கே வீக்காக இருக்கீங்க, இந்த கோர்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சேம் டைம் அந்த 3 மாதமும் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலன்னா திருப்பி ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்படியாச்சும் கோர்ஸை சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஃபேக் இருக்குது. இங்கே மொத்தம் 2 விதமான ஃபேக்ஸ் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்களோட கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களை இன்டர்ன்ஷிப்பு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விதமாக கூப்பிட்றாங்களே. இன்டர்வியூ வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக படிக்கல, நீங்கள் எங்கள்கிட்ட கோர்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லி ப்ரமோட் பண்ணுறாங்க. அது ஒரு விதமாக நடந்துட்டு இருக்கும் சைடில். இன்னொரு சைடில் இது கூட பரவாயில்ல, நீங்கள் அமௌண்ட் கட்டினதுக்கு போய் என்னன்னு சொல்லி படிப்பீங்க. அந்த இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா 2000 பே பண்ணுங்கள், 5000 பே பண்ணுங்கள், பேக்டோர் ப்ராசஸ் சொல்லி அது ஒரு பெரிய ஸ்கேமாக போயிட்டுருக்கு. நீங்கள் அங்கேலாம் மணி ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் என்னன்னு தெரியாது, கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தான் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த 2 சைட்லையும் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கைஸ். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, பிகாஸ் நான் இவங்களுக்கு ட்ரை பண்ணுறப்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்த்த விஷயம் இது. அண்ட் தென் ஃபைனலாக நாங்கள் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தோம்னா இவ்வளோ இன்டர்வியூஸ்லேருந்து எல்லா கால் லெட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மெயில் மூலி தான் வந்துச்சு. நான் அதான் உங்கள்கிட்ட திருப்பி சொல்கிறேன், மெயிலை கன்ஃபார்ம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். நௌக்ரிலே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். இங்கே பாருங்கள், கீழே போயிட்டு எது மூலிமா இருந்தான்னு சொல்லி எங்களுக்கு நிறைய போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆக்டிவிட்டீஸில் நௌக்ரி ப்ரொஃபைல் விசிட் 3 பேர் தான், கான்டாக்டை வியூ பண்ணது 3 பேர் தான், ரெஸ்யூமை டவுன்லோட் பண்ணது 2 பேர் தான், ப்ளஸ் எங்களோட நௌக்ரி ப்ரொஃபைலை புக் மார்க்கில் போட்டது 3 பேர் தான். பட் மெயில் மூலிமா கான்டாக்ட் பண்ணது பாருங்கள் 23 பேர். அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெஷர்ஸ்க்கு மோஸ்ட்லி என்னன்னு சொல்லி நீங்கள் நௌக்ரிலேருந்து கால் வரும் வெயிட் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள்
வெறும் கான்டாக்டை வியூ பண்ணதே 3 பேர் தான். 3 பேர் தான் கால் பண்ணவே ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் நிறையா ஃபேக்கில் இருந்து ட்ரை பண்ணதான் அந்த 3 பேருமே நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி பாருங்கள் 90 to 80% பார்த்தீங்கன்னா மெயில் மூலியமாக தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதோட ப்ரூஃபாக தான் உங்களுக்கு நௌக்ரிலேருந்து வந்திருக்க ரிப்போர்ட்டே ஷோ பண்ணுறேன். அதனால் மறக்காமல் இன்னும் மேலே ஆச்சு இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஜாபுக்குன்னு ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி வைங்க. இங்கே பாருங்கள் அதில் கிரியேட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாபுக்காக எக்கச்சக்கமாக வருது கைஸ். இங்கே இந்த ஒரு நாள்லேயே எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ பாருங்கள் கீழே எங்கே இது வரையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்தது தான். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20 மெயில் கிட்ட வருது. எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே மெயிலில் வந்ததாங்க. பாருங்கள் பவன் சைபர் டெக்லேருந்து பல்க் மெயில் நௌக்கரியிலேருந்து போட்டால் தான் இப்போ நாங்கள் பேசி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி சேம் டைம் அடுத்த கம்பெனிலேருந்து வந்ததும் பார்த்தீங்கன்னா பல்க் மெயிலில் நம்ம ப்ரொஃபைல் உட்காந்தனால தான் இதுவும் பாருங்கள் மெயில் மூலிமா தான் வந்தால் இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயில் மூலிமா தான் வந்துட்டுருக்கு. இந்த ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் ஷைன்லேருந்து பார்த்துட்டு எங்களுக்கு கால் பண்ணாங்க. ஓகேங்களா, மற்றபடி மீதி இருக்க 2 ஆப்பர்ச்சுனிட்டி மற்ற கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கிறது எல்லாமே த்ரூ மெயில் தான் கைஸ். அதனால் மெயிலை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ அஸ் அ கன்க்ளூஷனாக இதுதான் இந்த 2 வீக்ஸோட ப்ராசஸ். ஸோ இதுலேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது நான் உங்களுக்கு மறக்காமல் சொல்ல நினைக்கிறது உங்களோட நௌக்கரி ப்ரொஃபைலை மறக்காமல் ஆப்டிமைஸ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கினா உங்களை தேடி வருவாங்க அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது எல்லாமே. அதனால் உங்கள் நௌக்கரியை கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி வைங்க. அதுக்கு ஒரு புது வீடியோ வேணும் இல்லை டீட்டெயிலாக நௌக்கரி பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப் போடணும்னா அதுக்கு தனி வீடியோ போடுறேன். கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நௌக்கரின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் நௌக்கரின்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ நான் அதை பொறுத்து அப்கமிங் டேஸில் நௌக்கரியை ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஜீரோலேருந்து எப்படி உங்கள் ப்ரொஃபைலை 100% அப்டேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ கிளியராக வீடியோ போடுறேன். மறக்காமல் நௌக்கரின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நௌக்கரி ப்ரொஃபைல் தான் எங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து செகண்டரியாக பார்த்தீங்கன்னா ஷைன் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அந்த ஃபவுண்டட் ஷைன் அண்ட் ஃபவுண்டட்லேருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களால் பார்க்க முடியுது. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஷைன் அண்ட் ஃபவுண்டட்னு இந்த 2 பிளாட்ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா சேர்த்து அப்ளை பண்ணி வைங்க. சேம் டைம் மெயிலை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதெல்லாம் தான் நீங்கள் டேக் அவேவாக எடுத்துக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி சேம் டைம் நாங்கள் இப்போ ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வர வச்சுருந்தோம். செகண்ட் வீக்கில் இப்போ 3 இன்டர்வியூ அட்டன் பண்ண வச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறைய அப்கமிங் போயிட்டே இருக்க போது. அதே மாதிரி சேம் டைம் அவங்களும் நிறைய லேர்னிங் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்டர்வியூ வரையும் போயிட்டுமே அவங்களால கிளியர் பண்ண முடியாத அளவுக்கு டெக்னிக்கலாக ஓரளவுக்கு இன்னும் ஒரு சில ஸ்கில்ஸ் கம்பெனிஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால் அதை லேர்ன் பண்ணுறதுக்கு இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 8 to 10 hours ஒரு நாளைக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அட்வான்ஸாக ப்ளஸ் இன்னொரு நிறைய டியூட்டர்ஸ்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணி HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் இன்னும் நாங்கள் ஸ்ட்ராங் பண்ண சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சரில் நம்மளோட ஹலோ டெக்கீஸ் கம்யூனிட்டி மூலிமா நீங்களும் பேசிக்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போது. அது என்னங்கிறது நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் கீழே இருக்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பற்றி நான் அப்டேட் தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு அவங்களுக்கு லேர்னிங் ப்ராசஸும் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த சேலஞ்சில் ஒரு டிஃப்ரென்ஸ் நான் கொண்டாடலான்னு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா வீக்லி இந்த மாதிரி அப்டேட் பண்ணாமல் அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு பெரிய சேஞ்ச் இல்லைன்னா அந்த ப்ராசஸில் ஒரு பெரிய அப்டேட் இருக்குது உங்களுக்கு அப்டேட் பண்ணால் 2 weeks ஒன்ஸ் அந்த மாதிரி இதில் ஒரு வீடியோவை நான் போட்டு கம்ப்ளீட்டாக ரொம்ப இன்ஃபர்மேஷனாக பேக்கேஜாக உங்களுக்கு அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்னமேலும் வாரம் வேலைக்கிழமை வீடியோ இல்லாமல் 2 weeks ஒன்ஸோ 3 weeks ஒன்ஸோ ஒரு பெரிய அப்டேட்டோட அந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மாடிஃபையாக நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, ப்ரோ எனக்கு பண்ணி கொடுப்பீங்களா, எனக்கெல்லாம் கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பார்த்தனால தான் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதனால் இந்த வீடியோட கடைசியில் நான் ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட் போனீங்கன்னா கீழே கடைசியாக ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணுங்கள். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நௌக்கரி அண்ட் தென் உங்களோட ரெஸ்யூமை நான் வந்து பில்ட் பண்ணி தரலான்னு இருக்கேன். நீங்கள் என்னென்ன பண்ணிக்கணும் அதுக்கு மேலே ஆல்ட்ரா சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி தரலான்னு இருக்கேன். அந்த ஆப்டிமைஸ் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் அடுத்த வீக் தேஸ்டே அதுதான் வீடியோ வரப்போகுது. அதனால் மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கடைசியாக இருக்க கூகுள் ஃபார்ம் லிங்கை ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்த வாரம் உங்களோட ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ண நம்ம சேனலில் போடுவோம். அது யாரோ ஒருத்தரை மட்டும் நான் சூஸ் பண்ணி பண்ணலான்னு இருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் டில் எண்ட் வந்து பார்த்தனால டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதில் போயிட்டு ஃபில் பண்ணுங்க கைஸ். ஸோ இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். அந்த உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு 5 to 10 பேத்துக்காச்சும் இந்த வீடியோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். அது மூலிமா நம்மளோட சேனலுக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீக் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட உங்களை மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.